கேட்டுக்கு போக போகிறோம். நல்லா செவன்னு இருக்குது. ஹே கைஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ராம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு கேட்டுக்கு போக போகிறோம். டிக்கெட் நைட்டே எடுத்துட்டோம். எங்கள் ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. டிக்கெட்டு நேற்று ஆன்லைன்லேயே எடுத்துட்டோம். ஆனால் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டோட டிக்கெட் எடுத்ததுனால அதோட ஐடி ப்ரூஃப் இங்கே காமிக்கணும். காலையில் காமிச்சிட்டு அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் உள்ளே போகலாம். நம்ம பாஸ்போர்ட் காமிச்சா போதும், அதுதான் நம்ம டிக்கெட், உள்ளே விட்டுருவாங்க. போகலாம். கீழேருந்து மலை மேலே ஏறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பெய்லாங் எலவேட்டர், இன்னொன்று இந்த டியான்சே கேபிள் கார். நாங்கள் இந்த டியான்சே கேபிள் காரில் மேலே போக போகிறோம். மேலே போயிட்டு திரும்ப வரும்போது பெய்லாங் எலவேட்டரில் கீழே வந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டியான்சே கேபிள் கார் டிக்கெட் வந்து 72 RMB ஒரு ஆளுக்கு. പണിയാണല്ലോ ഇത്. വേങ്ങാറേ கேபிள் காரில் மேலே ஏறி டியான்சே மவுண்டனுக்கு வந்திருக்கோம். டியான்சி மவுண்டன்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஷட்டில் பஸ் எடுத்து இங்கே ஒரு பக்கத்தில் இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே மெக்டி இருக்குது, அதுதான் சாப்பிட்லாமான்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். இங்கே எல்லா இடத்துலையுமே மெயின் இடத்துல எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் ஷட்டில் பஸ்ஸஸ் இருக்குது. நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்தாலே இதுவும் கவர்டு. இப்போ டியான்சி மவுண்டன்ல இருந்து பஸ் எடுத்து யாங்ஜியாஜேன்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இனி இங்கிருந்து அவதார் மவுண்டன்ஸுக்கு போகணும். அவதார் மவுண்டன்ஸ் போகிற வழியில் ஒரு டிரான்சிட் ஸ்டாப் மாதிரி தான் இந்த யாங்ஜியாஜேல இறங்கணும். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் இங்கே ஒரு செம வியூ பார்த்தோம், நீங்களும் பாருங்கள்.
அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி யுவான்ஜியாஜே வந்திருக்கிறோம். இந்த யுவான்ஜியாஜேங்கிற ஊரில் தான் அவத்தார் மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஆனால் அவத்தார் மவுண்டெயின்ஸ் போகிற வழியில் ஒரு நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு பாலம் இருக்குது. அதை பார்க்க போகிறோம். இங்கே எல்லோரும் அவங்க பேரை கல்வெட்டு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. நிறையா பூட்டும் போட்டு வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. நல்லா செவன்னு இருக்குது. അവിടൊക്കെ ആരാടാ പറന്നു പോയി കെട്ടിയോ? எல்லாரும் இங்கே இந்த ரெட் கலர் பேண்ட் கட்டியிருக்காங்க. இது குட் லக்காக எல்லாரும் இங்கே கட்டிட்டு போகிறாங்க. நல்லது நடந்தால் சரி. ஃபைனலி அந்த நேச்சுரல் பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். நான் அந்த ரெட் கலரில் இருக்க அந்த படிக்கட்டு வழியாக மேலே போயிட்டு அதே வழியில் திரும்பி வந்துட்டேன். அதில் நடந்து போகும்போது ஒன்றுமே பெருசாக பயமாக இல்லை. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு கடையில் ரொட்டி மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். தந்தூரி ரொட்டி மாதிரி ஒரு ஃபுட்டு. இதில் போர்க்கும் ட்ரைடு வெஜிடபிள்ஸும் போட்டிருக்காங்க. ஃபைனலி அவத்தார் மவுண்டெயின்ஸ்க்கு வந்துட்டோம். அவத்தார் படத்தில் வர ஹலேலுயா மவுண்டெயின்ஸ் கிட்டத்தட்ட இதே மாதிரி இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் எடுத்தாங்க. அதனால் இதுக்கு அவத்தார் மவுண்டெயின்ஸ்னே பேர் வந்துருச்சு. அங்கேயே ஒருத்தங்க ட்ரோன் வீடியோ இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வீடியோ கையில் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரோன் வீடியோவுக்கு 98 யுவான் ஆச்சு. நாங்களும் ஒரு ட்ரோன் வீடியோ எடுத்தோம், பாருங்கள். വിളിക്കുവാ, ആളെ വിളിക്കുന്നത്. எப்படியோ அவத்தார் மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இனி இங்கேருந்து ரூமுக்கு போகணும். அதுக்கு இங்கே பெய்லாங் எலவேட்டர்னு ஒரு எலவேட்டர் இருக்குது, அதில் போக போகிறோம். அதுக்கு இங்கேருந்து ஒரு பஸ் எடுக்கணும், எடுத்துகிட்டு பார்ப்போம். பெய்லாங் எலவேட்டருக்கு டிக்கெட் வாங்கிட்டோம்.
இங்கேருந்து இனி கீழே இறங்கணும். டிக்கெட் 65 RMB ஒரு ஆளுக்கு. இந்த பெய்லாங் எலவேட்டர் தான் உலகத்திலேயே உயரமான அவுட்டோர் எலவேட்டர். இந்த எலவேட்டரோட ஹைட்டு 326 மீட்டர். இது 1000 அடிக்கும் மேலே. இதுதான் நம்ம வந்த பெய்லாங் எலவேட்டர். மொத்தம் 3 லிஃப்ட் இருக்குது இதில். நம்ம மேலிருந்து பார்த்த அவதார் மவுண்டெயின்ஸ் கீழிருந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. பெய்லாங் எலவேட்டரில் இறங்கி கீழே வந்துட்டோம். இனி இங்கேருந்து நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போகணும். அவதார் மவுண்டெயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இனி நாளைக்கு கிளாஸ் பிரிட்ஜுக்கு போக போகிறோம். ஓகே, இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம். பாய்.